நன்றாக கேளுங்கள். அபிஷேகத்தில் 3 முனிவர்கள் வந்து அமர்ந்ததை என் கண் விழிகளுக்கு காண்பித்தார். இந்த 3 முனிவர்களும் அமர்ந்து இங்கு இனிமேல் தவம் செய்த இருக்கிறார்கள். இந்த தவத்தால் பெற்று உயர்வடைய உள்ளத்தில் நினைப்பதெல்லாம் இந்த 3 முனிவர்கள் வந்து நம்மை செம்மைப்படுத்த தைப்பூச திருநாள் ஒன்று அவருடைய வருகையை முருகப்பெருமான் இங்கு பதித்துள்ளார். 3 முனிவர்கள் ஆறுபடை குமாரருக்கு, செந்தில் ஆண்டவருக்கு, விருதாச்சலமூர்த்திக்கு இன்று துவக்கத்தினுடைய மாபெரும் வெற்றி திருநாளாம். எவையாயினும் காப்பேன், எவையாயினும் காப்பேன், எல்லா இடங்களிலும் குடியிருப்பேன். எவையாயினும் காப்பேன், எல்லா இடங்களிலும் குடியிருப்பேன். இந்த குமாரக்கடவுளுடைய நிர்பந்தமே இல்லாத ஒரு கடிகார முள், நிர்பந்தமே இல்லாத ஒரு கடிகார முள், நிர்பந்தமே இல்லாத ஒரு கடிகார முள் உலகிற்கு அர்ப்பணித்தால் பல ஆயிரம் நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்த கடிகார முள் அசைய ஆரம்பித்தது. உலகில் ஒரு பிறப்பு ஒன்று கிடைத்தது. அது பிறப்பு என்பதை உயிருள்ள பிறப்பாக காண்பித்தார். அது ஒவ்வொன்றாக வளர ஆரம்பித்தது. உயிரினங்களோடு சேர்த்து அடிப்படையான விஷயத்தை கொடுக்க வேண்டும் என்று எண்ணினார். அதில் இன்னொரு முள்ளையும் பொருத்தினார். முதலில் ஒரு முள், இரண்டாவது முள். இந்த இரண்டாவது முள்ளினிலே தெய்வ கடாட்சம் என்பதை உணர வைப்பதே அதை நவக்கோள்களாக ஆக்கினார் இறைவன். இந்த நவக்கோள்களும் 12 முத்துக்களாக வந்து 24 நட்சத்திரங்களாக ஒளி கிடைக்க வேண்டும் என்று எண்ணினார் இறைவன். இந்த எண்ணுதலுக்கு உண்டான அனைத்து ஒவ்வொரு விஷயங்களாக பல 1000 நூற்றாண்டுகளுக்கு முன் தோன்றிட்ட புராணங்கள் இன்னும் அசைக்க முடியாத கல்வெட்டுக்களாக காலங்காலத்துக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. அது தெரிய வர இன்னும் பல ஆண்டுகள் இருக்கின்றன. இதை தொடர்ந்து பார்ப்பதற்கு பல வழிகளை உள்ளின்று கேட்க இறைவா முருகா என்று ஒவ்வொரு அங்கங்களாக ஒவ்வொரு பெயர்களாக சுட்டி அதில் இருந்த வண்ணம் இருக்கின்ற அமைப்பினுடைய பொருள் தத்துரூபமான சில விஷயங்களை தடைகளை தகர்த்து மென்பொருளாக்கினார். மென்பொருளுக்கு இருக்கின்ற ஒரு சக்தி இடைவிடாதாக
தூண்டப்படுகின்ற வெற்றியினுடைய துவக்கத்தை அறிய வைத்தார். அழகாக உலகிற்கு சுற்றி காட்டினார். மூன்றாவது முள்ளை இணைத்தார். இந்த மூன்று முள்களும் கூடிட்டன. கணிதம் என்கின்ற ஒரு விகிதத்தில் வந்தது. அந்த விகிதமாகப்பட்டது பகல் 12 இரவு 12 என்று அவர் குறிப்பை எழுதினார். புராணங்களை பாட வைப்பது பல பல சித்தர்களையும் உருவாக்கி இந்த புராணத்தின் வாயிலாக தோன்றும் அடிகோலாக வந்தவர்கள்தான் அடியார் பெருமக்கள். யாருக்கு எப்படி சொன்னால் புரியும்? அதை இன்னும் எப்படி தெளிவாக சொன்னால் அவர்கள் இன்னும் தெளிவடைவார்கள் என்று காலத்துக்கு ஏற்ப அந்த சித்தர்களை அவர் இயக்கினார். வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்திநகர் சேவகா என திருநீற்று அணிபவருக்கு மேவே வராத வினை என்கின்ற பரம்பொருள் காட்சியாக நின்ற பரமசிவ பார்வதி தேவியின் மகனை நெற்றிக்கண்ணில் அவதரித்தார். உமது திருநாமங்கள் எண்ணற்றவை கூடி முழங்குகின்றன. குபேரலட்சுமியாக மாறுகிறது. கூடி முழங்குகின்றன, குபேரலட்சுமியாக மாறுகிறது. இந்த ஒவ்வொரு அடித்தளத்திற்கும் கொடுத்த ஒவ்வொரு அசைவுகளுக்கும் நிலையாக நின்று துணையாக வருபவரை, நிலையாக நின்று துணையாக வருபவரை, நிலையாக நின்று துணையாக வருபவரை, ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் சரி செய்து ஏற்றத்தாழ்வை எல்லாம் சரி செய்து 2 வகைகளாக பிரித்தார். ஒன்று 5 அறிவு படைத்த ஜீவராசிகள், இன்னொன்று 6 அறிவு படைத்த பேசும் ஆற்றல் படைத்த மனிதவாசிகள். 5 அறிவு படைத்த ஜீவராசிகள், 6 அறிவு படைத்த மனிதவாசிகள் என்று 2ஆக பிரித்தார். அதில் 2க்கும் வாசல், வாசனை, பேச்சு, ஆற்றல், அடக்கம், உண்மை, நெறி அனைத்துக்கும் வகுத்து விட்டார் பாதை. இதற்கு பல பல மாற்றங்கள் கொடுக்க அதற்கு என்று ஒரு உணவை தயார்படுத்தினார். அந்த உணவு உயிர் வாழ்வதற்கு மட்டுமல்ல, பிற வரக்கூடிய உயிரினங்கள் வாழ வேண்டும் என்கின்ற ஐதீகத்தை ஐக்கியமாக புகுத்தினார். ஐதீகத்தை ஐக்கியமாக புகுத்தினார். இனங்கள் 2ஆக பிரித்தது, அறிவும் 2ஆக பிரித்தது. இந்த அறிவுக்கு இருக்கின்ற சீற்றங்கள் மற்றவைகளை எல்லாம் கடந்து செல்லவே கந்தனையே நினைக்கின்ற மனதை துதிபாடி, இறைவா முருகா சக்தி உண்ட வேளா என்று அவருடைய ஒளி திரண்டது வடிவமாக வானில் தெரிந்தது. விண்ணுலருக்கும் மண்ணுலருக்கும் விஸ்வரூப தரிசனம் கொடுக்க வேண்டும் எண்ணினார். அந்த எண்ணுதலின் தூண்டுதல் அமைப்பு சார்ந்ததாக ஒளியாக கிடைத்தது. ஒளியாக கிடைத்தது, மறு வினைகளை எடுத்தது. ஒளியாக கிடைத்தது,
மறு வினைகளை எடுத்தது. அது என்ன மறுவினை? அதுதான் நமது எண்ணத்துக்கு ஏற்ப வினைகள். நாம் எதை நினைத்து சார்ந்து மனதோடு ஒன்றுபட்டு உறவாடி பண்போடும் பாசத்தோடு மரவணைத்து எண்ணுகின்ற சக்திக்கு இருக்கின்ற அமைப்பு பொருள்தான் மாறுகிறது அனுகூலம். இந்த அனுகூலத்தை கண்டு மகிழ்வதற்கு கந்தனுடைய சக்தியே இந்த உலகிற்கு வெற்றி நாளாக கொடுக்க வேண்டும் என்கிறார். அனுகூலமாக திறந்தது சுத்திலே அவர் திரைக்கடல் என வந்த பக்த கோடிகளுக்கு, கடைக்கோடி பக்த கோடிகளுக்கும் கண்கல்லா காட்சியாக அவருடைய விழிகளில் இருந்து கிடைக்கப்பட்ட பெருமிதம் பேர் அமுதத்தை கொடுத்தது. மறு வினைகள் எல்லாம் எடுப்பேன் என்கின்ற ஊக்கத்தை கொடுத்தார். நாம் அறிந்தும் புரிந்தும் சில விஷயங்களை நம்மளை தாண்டி நடக்கும் பொழுது அப்பொழுதுதான் நாம் இறைவனை நினைக்கிறோம். அதுவரை இறைவா என்று சொல்லுகிறோம். நம்மளை மீறி ஒரு விஷயம் தாண்டி நடக்கும் பொழுது இறைவா என்று அவரிடத்தில் நாம் ஒன்று மன்றாடுகிறோம். இதை மன்றாடும் போது அவர் ஏட்டில் எழுதுகிறார், இவருக்கு மறு வினை உண்டா என்று பார் என்று சித்தர்கள் வசம் ஒப்படைக்கிறார், ஞானிகள் வசம் ஒப்படைக்கிறார். அவர்கள் கணக்கெடுத்து இவனுக்கு மறுவினை இல்லை என்று கூறுகிறார்கள். ஏன் மறுவினை என்று கூறுகிறாள் என்று சொன்னால், அவன் செய்த கடமைகளில் சரி என்று பார்த்தனர், அவர் செய்த உணர்வுகள் சரி என்று பார்த்தார்கள். அவர்கள் மற்றோருடன் இணைந்து வாழும் பொழுது அதுவும் சரி என்ற கணக்கு வந்தது. எதுவுமே தவறில்லையா என்று கேட்கும் அளவுக்கு இல்லை அவனுடைய மனித நேயம், மனசாட்சி. இதுதான் மறு வினைகளை எடுக்கக்கூடிய கருவியாக இறைவன் ஒவ்வொருடைய மனதிலும் பொருத்துகிறார். அது ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டது, அறிவுக்கு அப்பாற்பட்டது, அன்புக்கு அப்பாற்பட்டது, அடக்கத்துக்கு அப்பாற்பட்டது. அன்புக்கு, அடக்கத்துக்கு, அறிவுக்கு அப்பாற்பட்டது. இவைகளெல்லாம் மறு வினைகள் இல்லை என்பதை புதுப்பிக்க ஒரு பிறப்பை நமக்கெல்லாம் கொடுக்கிறார். இந்த பிறப்பினுடைய ரகசியத்தை நாம் உணரவே வாய் திறந்து அம்மா அப்பா என்று கூறுவதற்கு ஒரு நாவை அவர் அடக்கமாக வைத்திருக்கிறார். அடங்கிய சொற்கள் எல்லாம் அடித்து பிடித்து எழுந்திரு. அந்த பிடித்து எழுவதனுடைய உயர் சொல், மந்திரம், தந்திரம் எல்லாம் நுழைந்தது, மென்மையாக புகுந்தது. பால் அபிஷேகத்திலே அவர் குளிர்ந்தார், நம்முடைய மனதை எல்லாம் கவர்ந்தார். பால் அபிஷேகத்திலே குளிர்ந்தார், நமது மனதை எல்லாம் கவர்ந்தார். பால் அபிஷேகத்திலே குளிர்ந்தார், நமது மனதை எல்லாம் கவர்ந்தார். அந்த கவர்ந்ததனுடைய தன்மை கெடிகாரமாக ஆக்கப்பட்டது. 3 முள்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து சுழல ஆரம்பித்தது. பகல் 12, இரவு 12 என்று அந்த கந்தபெருமான் கணித்ததுதான் கடிகாரத்தினுடைய முருகா என்கின்ற சொல்லினுடைய 3 முள்கள். இந்த 3 முள்கள் நமக்கு கண்களுக்கு தெரிகிறது. மணி 1, 1:05, 1:10, 2, 2:10 அப்படின்ற. ஆனால் இறைவனோட கணக்கு அதல்ல. இவனை நாம் படைத்து விட்டோம். இவன் ஒவ்வொரு
இரவும் பகலும் என்ன செய்கிறான், இவன் ஆயுள் முழுக்க என்ன செய்கிறான் என்பதை அறியவே அந்த கடிகாரத்தினுடைய பதிவு என்பதை நாம் அறிகுறியாக வைத்து, கடிகாரத்தின் பதிவு அறிகுறி, கடிகாரத்தினுடைய பதிவு அறிகுறி என்பதை சொல்லவே, உணரவே, தத்துரூபமாக காட்சி கொடுக்கவே, அனைத்துக்கும் விளக்கம் காட்டியவர்தான் தைப்பூசம் என்கின்ற மாபெரும் வெற்றி நாளாக உலகெங்கும் போற்றப்படும் எம்பெருமான் சக்கரவர்த்தியுடைய அனைத்து கணக்குகளும் அங்கிருந்து புராண காலத்திலிருந்து புறப்பட்டுதான் விரிவாக்கம்தான் இன்று உலகையே ரசிக்கும் மலை மீது அமர்ந்த மலை அரசர் எதற்கும் தயக்க வேண்டாம், ஏதொன்று தடையும் இல்லை. எதற்கும் தயக்க வேண்டாம், ஏதொன்று தடையும் இல்லை. ஏதொன்று தடைக்கும் காண்பிப்பது அதை கந்தன் என்கின்ற திருவுருள் பெற்று, முழக்கம் என்கின்ற பேரருள் பெற்று, தர்மம் என்கின்ற வழியை உருவாக்கி, தர்மம் என்கின்ற வழியை உருவாக்கி, இந்த தர்மத்தின் வழியாக நாம் செய்யும் காரியங்கள் அனைத்துமே நன்று. இந்த ஒன்று செல்வது நன்று. இந்த ஒன்று சொல்லுவதை நன்று என்று சொல்லி அவர் முழங்கிட்ட விதமும், விதவிதமான வேடங்களும் அணிந்து, ஒவ்வொரு பெயர்களாக தனக்கு என்று சூட்டி தன் வசம் உலகையே பிரமிக்க வைத்தார். அதுதான் அவருடைய வெற்றி திருவாசலாக மாறியது. வெற்றி திருவாசலாக மாறியது. அந்த மாறியதனுடைய சக்தி ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று எண்ணி ஒவ்வொரு விரதங்களாக எடுக்க வைத்தார், பகுதியாக பிரித்தார். மாதங்கள் கணக்கு 30, 15, அந்த 15 வளர்பிறை, இன்னொரு 15 தேய்பிறை. ஏன் அதை அமைத்து கொடுத்தார் என்று சொன்னால், வளர்பிறையும் நீ வளர்ந்து கொள், ஆனால் வளர்பிறையில் நான் கொடுத்ததை நீ தர்மத்திற்குள் கொண்டு வந்து சொன்னாய், உனக்கு தேய்பிறை என்பது வளர்பிறையாக மாறும் என்பதை உற்று பார்க்கவே அவர் நம்மை அடக்கமாக சொல்கிறார், உருவாக்கி கொண்டே வருகிறார் சண்முக பெருமான். நாம் எல்லாம் போதும் என்கின்ற மனதை எப்பொழுது நமக்கு வருகிறதோ, போதும் என்கின்ற மனம் எப்பொழுது நம்மை சார்ந்து வருகிறதோ, அன்று முதல் நமக்கு கிடைக்க இருப்பது எல்லாம் போதும் என்கின்ற மனம் எப்பொழுது நம்மை வந்து அடைகிறதோ, அன்று முதல் கிடைக்க இருப்பது எல்லாம் அவருடைய வெற்றியும் வீரமும் தத்துவமும் ஒளியும் காட்டும், காண்பித்துக் கொண்டே இருக்கும். இது ஒரு முற்றிலும் மாறப்பட்ட, முழுவதிலும் சொல்லப்பட்ட ஒரு அம்சம். அதை கூட்டிக் கொண்டே இருக்க, குறைவில்லாமல் வாழ, கூட்டிக் கொண்டே இருக்க, குறைவில்லாமல் வாழ. இந்த கூடுவது என்பது பெருமாளிலே 3 முனிவர்கள் வந்து அமர்ந்திருப்பதை என்னுடைய கண்களுக்கு காண்பித்தார் இறைவன் முருகக்கடவுள். 3 முனிவர்கள் தவம் செய்து இன்று முதல் நாம் நடக்கின்ற அனைத்து வழிகளிலும் நன்றாக கேளுங்கள். அபிஷேகத்தில்
3 முனிவர்கள் வந்து அமர்ந்ததை என் கண் விழிகளுக்கு காண்பித்தார். இந்த 3 முனிவர்களும் அமர்ந்து இங்கு இனிமேல் தவம் செய்த இருக்கிறார்கள். இந்த தவத்தால் பெற்று உயர்வடைய உள்ளத்தில் நினைப்பதெல்லாம் இந்த 3 முனிவர்கள் வந்து நம்மை செம்மைப்படுத்த தைப்பூச திருநாள் ஒன்று அவருடைய வருகையை முருகப்பெருமான் இங்கு பதித்துள்ளார். 3 முனிவர்கள் எங்கிருந்து வந்தார்கள், எதையெல்லாம் இனி செய்வார்கள் என்று அந்த முனிவர்களுக்குத்தான் தெரியும். இதற்கு முன்பு சண்முக பெருமானுடைய பெயர் என்று சுட்டினோம். அந்த சண்முக பெருமான் எப்படியெல்லாம் இங்கு வந்தார், எதையெல்லாம் தந்தார், எப்படியெல்லாம் நம்மளை ஆட்கொண்டார், எதற்கெல்லாம் காரியத்தோடு கைவணங்கினோம், எதற்கெல்லாம் காரணத்தோடு கைவணங்கினோம், எதற்கெல்லாம் காரியத்துக்கு கைவணங்கினோம், காரணத்துக்காக கைவணங்கினோம். காரியம் காரணம். ஒரு காரணம் என்பது இந்த 3 முனிவர்களுடைய காரணம். இப்பொழுது உங்களுக்கு பார்த்தால் தெரியும் 3 முனிவர்கள் யார் என்று. சற்று உற்று பாருங்கள், உபதேசம் கிடைக்கும். நான் கண்மூடி அவருக்கு திருநீர் சாற்ற வேண்டும் என்று எம்பெருமான் முருகக்கடவுளுடைய உத்தரவு. அவருக்கு கண்மூடி நான் வந்து திருநீருடைய அபிஷேகம் செய்தேன். அதற்கு முன்பே சொன்னார், நான் 3 முனிவர்களை இங்கு தத்துரூபமாக அனுப்பி வைத்துள்ளேன். அவர்கள் இன்று முதல் இங்கு தவம் இருப்பார்கள் என்றார். இது நமக்கெல்லாம் கிடைத்த மிகப்பெரிய பாக்கியத்துக்கு மேல் பொக்கிஷம். அவர்கள் எல்லாம் முருகப்பெருமானிடம் நேரடியாக தொடர்புள்ள முனிவர்கள். இங்கு யார் ஒருவர் எதை கேட்டு வணங்குகிறார்கள் என்று இந்த அணு மூலம் தெரிய வைப்பதுதான் இவர்களுடைய செய்யும் தவம். இந்த தவத்துக்கும் மனத்துக்கும் மங்கள வாத்தியங்கள் இசைக்க, இந்த தவத்துக்கும் மனத்துக்கும் மங்கள வாத்தியங்கள் இசைக்க, மானிட பிறப்பினிலே இப்படி ஒரு ரகசியத்தை சொல்லடா என்று
இதில் நீ தவம் செய் என்று சொல்லியிருக்கிறார். அவர் கட்டளையிட்டு இந்த 3 முனிவர்கள் வந்து சண்முக பெருமானிடத்தில் தஞ்சமடைந்து இன்று முதல் அவர்கள் தவத்தில் இருக்கிறார்கள் என்பதை தாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து அவரை வணங்க வேண்டும் என்பதுதான் இன்றைய தைப்பூச திருநாளிலே அவர் நமக்கெல்லாம் அளித்த மிகப்பெரிய மாற்றத்துக்குண்டான விதை பொருள். 3 முனிவர்கள் இன்று முதல் தவம் கொண்டு இருக்கிறார்கள். சண்முக பெருமான் எத்தனை காலங்கள் கழித்த அந்த 3 முனிவர்களை இங்கு வரவழைத்து தவம் செய்துடா என்று கட்டளையிட்டு என்று சொன்னார். நாம் வணங்குவது, பெறுவது, உயர்வது அனைத்துமே இவருடைய அருளால் கிடைக்கும் என்பதை உள்ளார்ந்து உணர்வு பூர்வமாக இருகை கூப்பி மனமுருகி அவரிடத்தில் நாம் பிரார்த்தனை 1 நிமிடம் அந்த 3 முனிவர்களையும் சண்முக பெருமானை நினைத்து அவரவருடைய குறைகளை 1 நிமிடம் மௌனத்தில் நீங்கள் எல்லாம் அவரை பூஜிக்க முருகப்பெருமானுடைய சண்முக கடவுளுடைய உத்தரவு உங்களை எல்லாம் சுட்டி காட்டுகிறது. அதன் பின் தீபத்தை நீங்கள் வணங்குங்கள்.